சால கப்பு லாலி பப்பு அப்படின்னு அவங்கள கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். 18வது வருஷம் குருசாமியா தாண்டா போவீங்க அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க எல்லா கலாய்ப்புக்கும் அகைன்ஸ்டா வெறித்தனமா விளையாண்டுட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா 6 முறை வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் ஒரு கேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவுட் சைட்ல வின் பண்றாங்க. ஹோம் கிரவுண்ட்ல இப்பதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா என்ன செஞ்சிருக்காங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 7 மேட்ச் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அந்த ஆர்சிபி ரன்னு அதிகமா அடிச்சதா ஆரஞ்சு கேப் அவங்க தான் வச்சிருக்காங்க. விராட் கோலி பர்பிள் கேப் ஹெசல்வுட் வச்சிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஒருவேளை கப் அடிச்சிருவாங்களோ, இருந்தாலும் அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க தாண்டா ஐபிஎல் டீமோடைய சவுத் ஆப்பிரிக்கா, ஃபைனல் வரைக்கும் வந்தாலும் கப் அடிக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீமு. ஆனா 17 வருஷமா அவங்க பண்ண தவிர 18வது வருஷத்துல தான்ப்பா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நமக்கான டீம் வந்துட்டு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு டீம் எடுத்துருக்குறாங்க. நல்லாவே விளையாண்டுட்டு இருக்காங்க. சேசிங்கா இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருக்கட்டும், சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று சேசிங்கு டெல்லி கிரவுண்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் பெங்களூர்ல வச்சு காந்தாரா மூமெண்ட் கொடுத்தாரு. விராட் கோலி அடிச்சுட்டு ஏதாவது காந்தாரா மூமெண்ட் கொடுத்துருவாரு அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஏதோ ஒரு அவுட் ஆகி விட்டாங்க. அதனால உள்ள போயிட்டு தலைவன் வந்து குருநாள் பாண்டியா அடிச்சதுல ஒரு வேளை கடுப்பா இருந்திருப்பான். ஏன்டா நான் தானடா அடிச்சு வின் பண்ணி கொடுத்து அந்த காந்தாரா மூமெண்ட்டை கொடுக்கணும், நீ எதுக்குடா அடிச்ச அப்படின்னு மனசுக்குள்ள தோணிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனாலும் முடியல. அதுக்கப்புறம் மேட்ச் வின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போய் கேஎல் ராகுல்கிட்ட போய் தனிப்பட்ட முறையில் அப்படி ரவுண்டு சுற்றி காட்டுதாரு. அதானே விராட் கோலியை நம்ம வந்துட்டு என்ன செய்ய முடியாது, விட முடியாது. எந்த மனுஷன் 35 வயசு 36 வயசு ஆனாலும் சின்ன பிள்ளை மாதிரியே தான் என்ன செஞ்சுக்கிறது நடந்துக்கிறது. ஆனால் இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அளப்பறையை கூட்டுவாங்க. சரி பரவாயில்ல, ஒன்றும் பண்ண முடியாது, 18வது வருஷமா கப் வாங்கினா வாங்கிக்கோங்கடா அப்படின்னு நினைச்சாலும் ஆர்சிபி தோத்தா நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது.